இங்க சொல்றாரு பாருங்க. அப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வந்தோம். ஒரு ரட்சிக்கப்பட்டும் எப்படி எல்லாம் விட்டுட்டு தேசத்தை விட்டு எண்ணத்தை விட்டு எல்லாம் வெளியே வரணும். பஞ்சத்தில் எப்படி அவன் பையன் விதை விதைக்கிறான், அந்த தேசம் முழுவதும் பஞ்சத்தில் இருக்கிறான், அவன் ஜெயிக்கிறான், செழிப்பா இருக்கிறான். அதை கண்டு எப்படி எல்லாம் எதிரிகள் பொறாமப்படுறாங்கன்னா பார்த்தோம். இப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி பலவந்தம் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத யாக்கோபை குறித்து பார்த்தோம் இல்லையா? அடுத்தது யோசேப்பு குழியில போடுறான், ஜெயில போடுறான், விபச்சார பழிய சோட்டுறான். இதுல இருந்தும் தாண்டி போய் சிம்மாசனத்தில் எப்படி உட்கார்ந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுறான் பார்த்துங்க. மோசே பார்வோன் கையில மாட்டி பெரிய பிரச்சனை, அங்க இருந்த சிவந்த சமுத்திரத்துல கடந்து வந்து வனாந்திரத்துல இந்த ஜனங்களோட மல்லு கட்டி வழி நடத்துறது எப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப மோசே போயே சேர்ந்துட்டாரு. அடுத்து பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு? யோசுவா கிட்ட கொடுத்துட்டு போய். அந்த யோசுவா பாருங்க, வனாந்திரத்தை கடந்தாச்சு. ஒண்ணு பாருங்க சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்க என்ன பண்றதுல, அது கடவுளுடைய வாக்குத்தத்தங்க. நமக்கு கொடுக்கப்பட்டது வாக்குத்தத்தம். அப்ப நம்ம சொல்லணும், அந்த வாக்குத்தத்தம் என்னுடையது. அன்னைக்கு சொல்லிட்டாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டான். ஏன்னா நான் உலகம் பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன், அவர் சொன்ன மாதிரி நான் பார்ப்பேன். மதில் சுவரை எப்படி பார்ப்பேன், சிவந்த சமுத்திரத்தை எப்படி பார்ப்பேன், பார்வோனை எப்படி பார்ப்பேன். பார்வை விசுவாச பார்வை, விசுவாச கண்கள், பேச்சு விசுவாசம், என்னுடைய எண்ணங்கள் முழுவதும் விசுவாசம். அதை பெருசுபடுத்தி பேச மாட்டேன். இது எப்படி விழப்போகுது, இது எப்படி தரமட்டமாக போகுது, இது எப்படி ஒண்ணு இல்லாத போகுது, அதை பேசுறதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, இந்த கோயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியல. அதை தான் இங்க வந்து என்ன பண்றாரு, பேசுறாரு. அடுத்து சொல்றாரு, எரிகோ கானான் தேசத்தின் வாசல். இப்ப அடுத்து போக வேண்டியது என்ன? கானான் தேசத்துக்குள்ளதான். ஆனா அது போறதுக்கு முன்னாடி இந்த எரிகோ பட்டணத்தின் நுழைவு வாயில நுழைஞ்சுதான் உள்ள போகணும். அதுக்கு இந்த எரிகோ கோட்டை எப்படி இருக்குதான் பைபிள் எழுதி இருக்குது, வானளாவி உயரத்தில் எரிகோ கோட்டை என்ன பண்ணுக்குதான், போய் வானத்தையே முற்ற அளவுக்கு அந்த எரிகோ கோட்டை இவங்க சொல்றாங்க, யாரு தாண்டுவாதவ, யாரு அதை இடிப்பா அப்படின்னு இவங்கள பேச்செல்லாம் அப்படி இருக்குது. சொல்லிட்டு கவனிங்க, சொல்றாரு, கானான் தேசம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். என்ன தேசம்? நான் பார்த்து வைத்த தேசத்தில். உலகத்திலே எத்தனை நோட பார்த்தாரா? என் பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்தா சிறப்பா இருப்பாங்கன்னு சொல்றாரு. நான் பார்த்து வைத்த தேசத்தில் சிங்காரமான தேசம். என்ன தேசம்? கானான் தேசம். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம்.